ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்க மேன் என்சைக்ளோபீடியா அடிச்சோம். நான் தான் அவங்க மேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எம்யூஇ. எம்யூஇ என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கலி அன்லைக்லி எலிட்ஸ். இதுதான் நம்ம எம்யூஇ அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை சிபிடி கொடுக்கலாம், அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் கொடுக்கலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான் இந்த எம்யூஇ எடிட். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆப்டம்ல பார்த்தீங்கன்னா எம்யூஇ அப்படின்ற ஒரு சிம்பிளே இருக்கும். அந்த சிம்பிளை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் கொடுக்கலாம் அப்படின்றத காமிக்கும். நம்ம எம்யூஇல யூஸ் பண்ணும்போது வெறும் எம்யூஇ மட்டும் பார்க்கக்கூடாது, அது கூடவே சேர்த்து அஜுடிகேஷன் இண்டிகேட்டரான எம்ஏஐ அதையும் நம்ம செக் பண்ணணும். இந்த எம்ஏஐ பாத்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. எம்ஏஐ1, எம்ஏஐ2, எம்ஏஐ3. இதுல பாத்தீங்கன்னா எம்ஏஐ1 பாத்தீங்கன்னா லைன் ஐட்டமா கோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளா ஒரு சிபிடி 4 யூனிட் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ எனக்கு டாக்குமெண்ட் 8 யூனிட் சப்போர்ட் ஆகுது அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன்னா 4 யூனிட் கொடுத்து ஒரு சிபிடி கொடுத்து 4 யூனிட் கொடுத்துருவேன். மறுபடியும் அந்த சிபிடி ரிப்பீட் பண்ணி மறுபடியும் 4 யூனிட் கொடுக்கலாம். இது எம்ஏஐ1 இருந்துச்சுன்னா கொடுக்கணும். எம்ஏஐ2 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட்னு சொல்லியிருக்காங்களோ, எக்ஸாம்பிளா இப்போ பார்த்தோம்ல 4 யூனிட். ஸோ இந்த 4 யூனிட் மட்டும் தான் கொடுக்க முடியுமே தவிர ஈவன் டாக்குமெண்ட் சப்போர்ட் ஆனாலும் நம்மளால 8 யூனிட் கொடுக்க முடியாது. வெறும் 4 யூனிட் தான் கொடுக்கணும் எம்ஏஐ2 இருக்கும்போது. இதுவே எம்ஏஐ3 இருக்கும்போது நமக்கு டாக்குமெண்ட் 8 யூனிட் சப்போர்ட் ஆகுது, ஆனா சிபிடி பாத்தீங்கன்னா 4 யூனிட் தான் கொடுக்க முடியும். அப்படின்னாலும் நீங்க 8 யூனிட் அப்படியே வச்சுக்கலாம். நீங்க லைன் ஐட்டமாவும் கோட் பண்ணணும் அவசியம் கிடையாது, யூனிட்டை கம்மி பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. எவ்வளவு யூனிட் டாக்குமெண்ட் சப்போர்ட் ஆகுதோ அத்தனை யூனிட் கொடுத்துக்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா எம்ஏஐ3. இப்படிதான் இதை வச்சுதான் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு சிபிடி கூட எத்தனை யூனிட் கொடுக்க போறோம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். நன்றி. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.